ورحمة الله. अभी क्या स्क्रीन वो अभी क्लास வந்துட்டேன். अभी क्लास முடிச்சிட்டு வரேன். ஓகே ஹைரன் நாங்கள் ஹே எழுத்துல பார்த்து கொண்டிருக்கிறோம். பிஸ்மில்லா அவன்டா வந்து போ. இல்லா இல்லா ஹமீமன் மவ்வஹ்சாகா. கொஞ்சம் சவுண்டாக ஓதுங்க மாஷா அதெல்லாம் வருது பிரச்சனை இல்லை. நீங்கள் அப்படி அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஒன்றும் யோசிக்கிறதே இல்லை. இன்னும் கொஞ்சம் சவுண்டாக அதே டோனில் ஓத பாருங்க. இல்லா ஹமீமன் வஹ்சாகா. وغساقا அந்த அது சவுண்டாக வருது இல்லையே அதான் கேஸ். إلا حميما وغساقا. وأخفاقا. திருப்பி போதுங்க. இல்லா ஹமீமன் வஹ்சாகா. ரெண்டாவது وإذا الأخوس خسرت. وإذا الوحوش. وإ- وإذا الأخوس خسرت. திருப்பி போதுங்க. وإذا الأخوس خسرت. திருப்பி போதுங்க. وحوش حشرت. وإذا الأخوس خسرت. ஓகே மூணாவது மூன்றாவது وأذنت لربها وحقت. விலை وأذنت ஆண்டு வராதே. لربها. ஆண்டு எப்படி வரும்? و எ- வ அ ஆண்டு நீ தொண்டையால و ஓதுனீங்களே படிச்சிட்டீங்களே ஆயின் வரப்படாது ஏண்டே வரணும். வ அ و- وأذنت. எஸ் மிச்ச சிம்பிளா ஓதுங்க. நீங்க அந்த கஷ்டப்பட்டு தொண்டை எடுக்க போகல பிழையாது. وأذنت وأذنت لربها. وأذنت ربها وحقت. சரி போதுங்க. وأذنت لربها وحقت. குட். மூணாவது மூணாவது நாலாவது. சாரி நாலாவது. சாரி. وما أرسلوا عليهم حافظين. சரி போதுங்க. وما أرسلوا عليهم حافظين. அத ஒரே டோன். وما أرسلوا عليهم حافظين. ஒவ்வொரு நாலு மூணு சொல் தானே இர அதுல ஏற்ற இறக்கத்தோட ம், ஒரு 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 ஃப்ளோ எடுக்கணும். அந்த ஃப்ளோ நீங்க தான் உருவாக்கணும். எல்லாம் சொல்லுது நான். وما ம், أرسلوا عليهم حافظين. இதெல்லாம் ஒரே ஃப்ளோல இது விளங்குதா? எல்லாமே அந்த ஒம ம், உர்சிலு அலைஹிம் ஹாஃபிதீன் எல்லாமே என்ன செய்யுது? எங்க டோன் ஒரே வேவ்ஸுக்கு போகுது. ம், விளங்குதா? வேவ்ஸ் எழுதுது நான். இப்படி 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 எல்லாம் ஒரே வேவ்ஸுக்கு போகப்படாது. வேவ் என்ன செய்யணும்? ம், وما أرسلوا عليهم حافظين. இந்த வேவ்ஸை நீங்க தான் உருவாக்கணும். என்ன கோய் பண்ண வேணாம். ஆனா ஒன்று நான் ம், சொல்றேன், ஒரே வேவ்ல இங்கப்படாது. எல்லாம் மேலுக்கு போற மாதிரி இங்கேயும் படாது. எல்லாம் கீழுக்கு வர மாதிரி வரையும் படாது. எங்கட டோனை வச்சு எங்கட சக்திக்கு உட்பட்ட வகையில எங்களுக்குன்னு சொல்லி உள்ள இயல்பான இதுக்கு நான் எடுக்கணும். அந்த இதை உருவாக்கணும். மேலுக்கு போறது கொஞ்சம் கீழுக்கு வர்றது கொஞ்சம் பேலன்ஸா போறது கொஞ்சம் மேலுக்கு போறது பாணியில திருப்பி பேலன்ஸ் ஆகுறது. இப்படி நாங்க அந்த இதை உருவாக்கிறோம்.
ம், இல்லாட்டி அந்த அது அந்த அது உங்களோட உருவாக்காட்டி உங்களோட ஓதலும் கஷ்டமாயிக்கும். ஏன்னா அந்த டோன் வராதே. அந்த ம், வேவுக்குள்ள நாங்க மாட்டினாதான் சிக்கினாதான் எங்களுக்கு என்ன செய்யும்னா எங்களோட ஓதல் வந்து ஒரு ஃப்ளோலையும். அல்லது என்ன நடக்கும்னா நீங்க உச்சரிப்பு படிச்சிருப்பீங்க, உச்சரிப்பு எல்லாம் தெரியும், நீட்டுறதும் தெரியும், நிப்பாட்டுறதும் தெரியும். ஆனா அந்த இந்த ஃப்ளோ ட்ரெக் ஓதல் வராது. ஓதல்ல மெயின் பார்ட்டிக்கு அங்கதான் இங்கேயும் மீக்குது இல்லைன்றல்ல, அங்கேயும் மீக்குது. இப்ப இந்த வசனத்தை கஷ்டப்படுறீங்க தான் ஒம உருசிலு அலைஹிம் ஹாஃபிதீன் என்று அப்படியே என்ன செய்யுது சவுண்ட் ஹை பிச்சுக்கே போகுது. இதுக்கு பின்னால் இன்னொரு ம், சொல் வந்திருக்கும் என்றால் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஏன்? ம், இப்ப இது கொஞ்சம் வசந்து, இது அதோட கொஞ்சம் வசந்து, இதுல கொஞ்சம் உயர்ந்து இது நல்லா வசந்துட்டு இப்ப அங்கெல்லாம் இதோட கூட வசத்தணும் நீங்க பணிக்கல. நான் செல்ல ம், வர விளங்குது என்னன்னு சொல்லி. அப்ப நாங்க அப்படிக்கப்படாது. ம், அப்ப எங்களுக்கு அந்த டோன் வரணும். وَمَا أُرْسِلُوا عَلَيْهِمْ حَافِظِينَ. இதை நீ ம். உருவாக்கலாம். ஐடியா இதான். வேவ் ஸ்டைலுக்கு வரும். ரொம்ப உச்சிக்கும் போக கூடாது, ரொம்ப கீழுக்கு போய் திரும்பி படாது, மேலுக்கு போறது திருப்பி கீழுக்கு வர திருப்பி கொஞ்சம் பேலன்ஸா போறது நான் யோசிக்கணும். இப்போ ட்ரை பண்ணி பாருங்க பாப்போம் மேலுமாண்டு. وما أرسلوا عليهم حافظين. இப்ப நீங்க ஓதினத்துக்கும் இதுக்கு முன்னால நீங்க ஓதுறதுக்கு மேல வித்தியாசம் விளங்கிச்சா உங்களுக்கு என்னன்னு சொல்லி? என்ன விளங்கு உங்களுக்கு, என்ன விளங்கி ஓதுல, ம். என்னத்தை ஃபீல் பண்றீங்க? அதுதான் ஹை பிச்ல தான் போனது. ஓ, அதுக்கு ஹை பிச்சில் அடுத்த அடுத்த என்ன தெரியுமா? இதுக்கு பின்னால் இன்னொரு சொல் வந்து அவங்களோட ஓத இயலாது. நீ டயர்ட். ம், ஒன்றோ நீங்க மூச்சு விடணும், அல்லது நீங்க என்ன செய்யணும், பேசாம கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணும், அல்லது கொஞ்சம் களைப்பு எல்லாம் முடிஞ்ச போது திருப்பி புதிய மாதிரி திருப்பி ஹை பிச்சில் ஸ்டார்ட் பண்ணணும். நான் நிறைய இடங்கள் அவ ம், நினைச்சுக்கிறேன் உங்களோட ஹை பிச் மட்டும்தான் உங்களோட ஃபோக்கஸ்ல, அப்படி அல்ல. எங்கேயும் அப்படி யாரும் செல்லல, எங்க ம், சட்டம் போட்டும் இல்லை. உங்களோட இயல்பான டோனுக்கு நீ மாறுங்க. فسوف يحاسب حسابا يسيرا. ஒரு இடத்துல ஹை பீச்சுக்கு போறது பிரச்சனை இல்லை, கட்டாயம் போகணும். அப்பதான் நீங்க ஓதல் கொஞ்சம் என்ன சொல்ல கட்ஸ் ஆகிக்கும். ஆனா எல்லா பீச்சுக்கும் போகணும். இப்போ மூணாவது பாப்போம். இந்த இந்த ம். ஐடியாவை ஃபாலோ பண்ணி மூணாவது பாப்போம். وأذنت لربها وحقت. ரெண்டாவது. وإذا الأخوس خسرت. குட், நல்லா நல்லா மாறுது, நல்லா. அஞ்சாவது வாங்க. فسوف يحسب ஏய் ஏய் ஏய். حسابا. فسوف فسوف يحاسب. கரெக்டா எப்படி يحاسب. யுஹாசபு யுஹாசபு. يحاسب. فسوف يحاسب حسابا يسير. எசீரன் வருமா? يسيرا. يسيرا يسيرا. يسيرا. திருப்பி பாருங்க. فسوف يحاسب حسابا يسيرا. حسابا يسيرا. حسابا يسيرا. திருப்பி பாருங்க பாப்போம். فسوف يحاسب حسابا يسيرا. حسابا நல்ல பேர். حسابا. حسابي. பை எஸ்இ. بي. பையன்னு சொல்லி டோன் வரணும். அடுங்க பாப்போம் திருப்பி. حسابي يسيرا. ஏன் ஹிசாபை நிக்கிறீங்க? ஏன் நிறைய இடங்கள்ல நின்று போறீங்க? அப்படி போகணும். ஓதல் ஃப்ளோ எடுக்கணும், அடுத்த சொல்லோட கனெக்ட் ஆகணும். فسوف حسابي يسيرا. يحاسب எந்த ஒரு சொல்லோட இறுதியும் அடுத்த சொல்லோட தொடர்பாகணும், ஒரு வசனத்துல கனெக்டட் ஆன இடத்துல. ம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. எந்த சொல்ல இருந்தாலும் சரி, ஒரு வசனமா நாங்க ஓத போறோம் என்றால் எங்க நாங்க எங்க மூச்சை விடுறோமோ, இப்போ உதாரணத்துக்கு நீங்க எந்த இடத்துல மூச்சு விட்டுறீங்கன்னு சொன்னா வேற விஷயம், நிப்பாட்டலாம், பிரிக்கலாம், டிவைட் பண்ணலாம். ம். நாங்க 4 சொல்லையும் சேர்த்து ஒரு வசனமா ஓத போறோம் என்றால் கண்டிப்பா
ஒவ்வொரு சொல்லோட இறுதி எழுத்துக்கும் அடுத்த சொல்லோட ஆரம்பத்தில் எழுத்துக்கும் இடையில ஒரு கனெக்ஷன் உண்டு இருக்கும். அதை நாங்கள் எடுக்கணும். அதை ம். அந்த கனெக்ஷன் கூட படாது. ஹிசாபன் யஸீரா. حسابا يسيرا. இன்னொரு கெப் கொண்டு வருது உங்களோட. ஹிசாபை. حساب அந்த கெப் வரப்படாது. حسابا يسيرا. அவ்வளவுதான். சத்துக்கு சத்து தானே. அப்ப சத்துக்கு என்ன செய்யலாம்? யாழ் நின்று போகலாம். அப்ப யாழ் நின்று நின்று போறது பெரிய ம். இல்லை. ஏன்னா சத்தை வந்து கேப்ப ஹிசாபை யஸீரா. ம். حسابا يسيرا. ஆ இப்ப 4 சொல்லையும் சேர்த்து ஹை பீச்ல மட்டும் இல்லாம ட்ரை பண்ணி போங்க. فسوف يحاسب யுஹா இல்ல பதில் இல்ல. حسابا ஹ ஹ يسيرا. ஹேட சவுண்ட் வரணும். ஹ يحاسب. யுஹாசபு. எஸ். فسوف يحاسب حسابا يسيرا. மாஷா அல்லாஹ். இந்த அந்த 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 ட்ரிக் தான் தேவை. இப்போ ஃபசௌஃப யுஹாசபு மிச்சம் நார்மல் ட்ரிக்ல வந்து அப்படியே கொஞ்சமா கூடி முடியுது. எல்லாத்தையும் அப்படி கூட்டி முடிக்க வேணாம். நாலாவது பாப்போம். وما أرسل பிளை பிளை عليهم பிளை பிளை பிளை. حافظين. நீங்க அந்த ஒரு சொல்ல இறுதியில ஃபோக்கஸ் பண்ணுங்க. வம وما அது 3 செகண்ட். أرسل عليهم حافظين. ஆ மாஷா அல்லாஹ். ட்ரை பண்ணுங்க. அப்படியே அப்படியே அந்த அந்த ஃப்ளோக்கு வந்தா தான் எங்களால் அந்த தொண்டை கிளியர் ஆகும். அந்த 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 ஃப்ளோ நாங்கள் ஓதி ம். இல்லையே. அதனால அந்த தொண்டை ம். சமப்பட்டு வரணும். அது நல்லா இந்த வமால வந்ததுக்கு பின்னால வர அலிஃப் நல்லா ஞாபகம் ம். வச்சுக்கோங்க. அலிஃப் ஆற இடத்து எல்லாத்துலேயுமே நோமலான அமைப்புக்கு எடுத்துக்கொள்ளணும். தொண்டைக்குள்ள போயிட்டு ம். கஷ்டப்படுத்தி கொண்டே படாது. وما أرسلوا وما أرسلوا ஆட மிச்ச சிம்பிளான இடத்துக்கு வந்துடணும். அப்பதான் ம். அலைஹிம் சரி. நீங்க அலைஹிம கஷ்டப்பட்டு தொண்டையில் எடுக்கிறீங்க, ஓகே, அது நோ பிரச்சனையே இல்லை, சரி. அது ஐன் போகலாம். அலிஃப முன்னுக்கு வந்துடணும். ஓகே. 4வது ஒட்டி போதும் பாப்போம். وما أرسل அண்ணா அண்ணன் عليهم ஓடி حافظين. ஒரு சிலு என்று போகல அது. அதான் இங்க பிரச்சனை. ஒரு சிலு أرسل அலைஹிம். عليهم. وما أرسل عليهم حافظين. ஓகே, இப்போ ஒரு வந்தீங்கன்னா இந்த ரெக்கார்டை கேளுங்க. இந்த விஷயத்தை டார்கெட் பண்ணியா இதை வந்து பாப்போம். يا أيها الإنسان إنك هديه. பிழை பிழை. ட்ரை பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க. هديه. கதீஹுண்டு வருமா பாருங்க. கதீஹுண்டிக்குதா எப்படி? هديه. கதீஹுண்டு இல்லையே. தாலுக்கு பக்கத்துல அலிஃப் யா உண்டிக்குதா? கதி என்று தால் நீட்டுறதுக்கு கதீஹுன் قبيح. கதிஹுன் அப்படி வருமா? அப்ப இந்த அங்க அலிஃப் ஒன்று நிற்கிறேன். இது என்னது? ஆ நீங்க சொல்லணும், என்ன தெரியா? நான் வட்டம் போட்டுக்கிறேன். என்ன எழுத்து? அலிஃபா பேயா قاف. காஃப். காஃபோட அலிஃப் ஒன்று இதா இல்லையா? ம். ஈக்குது. அப்ப அந்த காஃப் என்ன செய்யணும் நாங்க? மத்திர அலிஃப் தானே காஃப். அப்ப நீட்டேதான். அப்ப கதீஹுன் ரெண்டு வரும். قاضي. எப்படி வரும்? قاضي. வெரி குட். கதீஹுன். இது ஏன் அந்த ஓதுற அந்த நொடி பொழுது இல்ல, அந்த 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 மில்லி செகண்ட்ஸ்ல என் மைண்டுக்கு படுது இல்ல. அதான் பிரச்சனை. அதான் அந்த கேள்வி உங்களுக்கு கேட்கணும். நான் ஓத போக்கல ஏன் ஓதுற அந்த அந்த ஸ்பாட்ல எனக்கு கதிஹுன் என்று விளங்க மாட்டேங்குது என்ற கேள்வி நீங்க தான் ஆன்சர் தரணும். உங்களுக்கு தெரியும் அது காஃப்னு சொல்லி, உங்களுக்கே தெரியும் பக்கத்துல அலிஃப் தான் வந்திக்குதுன்னு சொல்லி. அப்படி மத்திய அலிஃப் வந்தா நாங்க கேணு நீட்டணும்னு தெரியும். தீய நீட்ட இயலாதுன்னு தெரியும். நல்லா விளங்குது. பக்கத்துல அலிஃப் நீட்டுறதுக்கான கஸ்ரு மத்தாம் இல்ல, மத்திய எழுத்து யாவும் இல்ல, ஒன்றுமே இல்ல.
நீட்டவே படாதுன்னு தெரியும். ஆனா எங்கட வாய் ஒரு நீட்டி போய் அது நீட்டி போகுது. அந்த ரீசன் என்ன தேடணும், நீங்க தேடணும். நான் செல்ற வேலை விளங்குதா? விலங்கு. இறங்குது. அப்ப நீங்க கொஞ்சம் யோசிச்சு தேடணும். நான் ஏன் நான் நீட்டுறேன்? க நீ நீட்டல்ல, கதி என்றது ஏன் தால் ம், நீட்டுறேன்? செல்ல நீட்டுறனே. நான் ஒண்ணும் சொல்லல, நீங்க தான் நீட்டினீங்க. ம், நான் உங்கள்ட்ட கேள்வி கேட்டேன், நீட்டுறதுக்கு இருக்குதா? கேஃப் பக்கத்துல வந்திக்குது, அலிஃப் வந்திக்குது, இப்ப தான் கேள்வி கேட்டேன். ஆனா சரியா சொல்றீங்க. அப்ப உங்களுக்கு விஷயம் தெரியும். ம். அப்ப அந்த இடத்துல கொஞ்சம் எங்களுக்கு ஒரு எங்களை அறியாத ஒரு மறதியோட ஒரு அறியாம ஒண்ணு அந்த இடத்துல வேலை செய்யுதுங்கிறது விளங்குது. சரி, இப்ப ட்ரை பண்ணுங்க பாப்போம். இப்போ கிளியரே காதியும் கிளியரே இப்ப. ம். சரி, இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்க பாப்போம். இன்னொன்னு சொல்லிக் கொள்றேன், இது ஒரு பெரிய யா. விஷயம். அ. உங்களுக்கு விரும்பிய இடத்துல நிறுத்தலாம், அனுமதி இருக்குது. நிப்பாட்ட ஒழுங்குல நிப்பாட்டணும். நிப்பாட்ட ஒழுங்கு படிச்சுக்கணுமே. பாப்போம், ட்ரை பண்ணும். ம். يا أيها الناس إنك خادح إلى ربك قدحا فالملاقيه. ம். போனத்தால பிரச்சனை என்னென்றால், முதலாவது பிரச்சனை فالملاقيه. முதலாவது பிரச்சனை யாவை நீங்கிட்டல. ம், முதலாவது பிரச்சனை யாவை நீட்டல. நான் என்ன ம், சொன்னேன்? உங்களை விரும்பினதை நிப்பாட்டலாம் பேச செஞ்சேன். ஒரே மூச்சில ஓதி முடிவு சொன்னா நீங்க செஞ்சீங்க. நீங்க டாஸ்க் எடுத்தீங்க, ஒரே மூச்சில ஓத போறீங்க. ஏன் அப்படி எடுத்தால் நீ கட்டாயம் மிஸ் பண்ணுவீங்க. நீங்க பிழை ம், விட்டுவீங்க. ஏன்னா நீங்க பழகுற ஒருத்தர் நல்லா விளைக்குமோ. அவ எங்கட மூச்சுக்கு ஏத்தவே நான் ம், பேலன்ஸ் ஆகணும். எங்கேயும் செல்லல, யாரும் சட்டம் போடல, ஹராம் செல்லையும் இல்ல, ஃபுல்லா ஓதாட்டி பெலன் செல்லையும் இல்ல. யா ஐயுஹல் இன்சானு இன்னக், காஃபுக்கு சுக்கூன் வச்சு நிப்பாட்டலாம். அவ்வளவுதானே. இன்னக்கேன்னு நிப்பாட்டினா தான் பிழை. ம். இன்னக். அதேபோல ஓ, இங்க நப்பாட்டலாமா? காதிஹ்னு. வெரி குட். பிரச்சனையே இல்ல. காதிஹுன்னு நிப்பாட்டினா பிழை. காதிஹூன்னு நிப்பாட்டினா பிழை. காதிஹ். 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 அவ்வளவுதான். அப்படி நப்பாட்டலாமா? ம், நிப்பாட்ட இயலாம். நிப்பாட்டுறதுக்கு பயம் இல்லாம நிப்பாட்டலாம். இப்ப மிஷினிக்கு நிப்பாட்டின என்ன செய்யணும்? ம், காதிஹுன் இல ரப்பிக கதுஹன் ஃபமுலாகீ. ஒரே மூச்சில் ஓதலாம். இல்லை எனக்கு அதுவும் கஷ்டமாகிக்குது என்றால், காதிஹுன் இல ரப்பிக கதுஹ. விளங்குதா? ஏன் நான் கதுஹன்னு நிப்பாட்டினேன்? இந்த கதுஹன் நிப்பாட்ட இல்லையே. இதுல. சுக்குன் வச்சு நிப்பாட்டல. ம். கதுஹ என்றால் என்ன? மேல ஃபத்ஹத்தைன் வந்து இது ஃபத்ஹத்தைன் பத்தாச்சு. வந்தா நாங்க 2 செகண்ட், சாரி, 1 செகண்ட் 2 கவுண்ட் நீட்டி நிப்பாட்டோன்னு படிச்சுக்கிறோம். அதான் நாங்க அப்ளை பண்ணணும். திருப்பி இல ம், ரப்பிக கதுஹன் ஃபமுலாகீ. பிரச்சனையே இல்லை. ஆனா எங்கட ம், ஓதல் என்ன செய்யும்? டயர்டா ஆகிக்காது. எழுத்துக்கள் ம், மிஸ் ஆகிக்காது. நீட்டத்துல அவசரப்பட்டிக்க மாட்டோம். அடுத்தெழுத்தோட சேர்த்து கனெக்ட் பண்ணி எங்கட டோனுக்கு நாங்க சமைச்சு எடுத்துப்போம். அதான் எங்களுக்கு தேவை. நான் சொன்ன இந்த ம், 3 விஷயமும் தேவை. அவசரப்பட தேவையில்லை. நீட்ட வேண்டிய இடங்கள் நீட்டிக்கணும். படிக்கிற எழுத்துக்களோட உச்சரிப்பை ஃபோக்கஸ் பண்ணிக்கணும். எங்கட டோனை நாங்கள் டெவலப் பண்ணிக்கணும் இந்த இடத்துல. ட்ரை பண்ணுங்க பாப்போம். திருப்பி நீட்டுறதுல குறை விட வேணாம். குறை விட வேணாம். يا أيها الإنسان إنك هادئ إنك هادح إلى ربك قدحا فالملاقه. அது உங்களுக்கு கஷ்டமாயிடுது. ஏன்னா உங்களோட மூச்சு கது ஹன்னோட அடுத்த சொல் சரியா பார்க்க பாருங்க. உங்களோட கண் சரியா ஃபமுலாக்கி கண்டு பார்க்கல. அது உண்மையை பார்த்தா எப்படி வரும்? ஃபமுலாக்கி. எப்படி? فملاقيه. ஏன் அதை நீங்க பார்க்கல சரியா? நீங்க கதஹனோட நீங்க டயர்ட். விளைச்ச செல்றது. ம், நீங்க இல்லைன்னு ம், சொன்னாலும், நீங்க ஓண்டு சொன்னாலும், நீங்க மென்டலி உங்களோட மானசீக ரீதியா, உங்களோட உள்ளம் சார்ந்த ரீதியில நீங்க கதஹன்னு ஓத போகல, நீங்க டயர்ட். உங்களோட கண் அடுத்ததை ம், பார்க்கறதுக்கு ரெடி இல்லை. சரியா ஃபுல்லா பார்த்து அதை சரியா மென் சரியா அதை மென்ஷன் பண்ணி இதான் விஷயம் என்று சொல்லி
உங்களுக்கு எடுத்துக்கொள்றதுக்கான கெப்பாசிட்டி உங்களோட கண்ணுக்கு இல்லை. ம், எனவே நீங்க என்ன நீங்க ம், ஃபமுலான்னு மட்டும் தான் நீங்க பாக்குறீங்க. ரி ரி என்று போகுதே, அந்த காஃபுக்கு அங்கெல்லாம் இல்ல, சத்தே இல்லாம போயிடுது. அப்ப நாங்க என்ன செய்யணும்? அந்த இடத்துல அப்படி போய் பாடப்படாது. அந்த ஓதல் பிழது. அந்த ம், ஓதல் அப்படி போனா காலப்போக்கில் ஓதல்ற எங்களுக்கு ஒரு கில்ட் வரும். ஏன்டா இது நான் இப்படி ஓத ஓத இப்படி தான் பிழை தான் வந்து கொண்டிருக்குன்னு சொல்லி. அதுக்கு நாங்க தான் காரணம், எங்கட கண் தான் காரணம். அப்ப நாங்க என்ன செய்யணும்? ம். அந்த கில்ட்டுக்கு முன்ன கொடுத்து நான் நிப்பாட்டி கொள்றது. இப்ப நீங்க திருப்பி ஆரம்பிச்சீங்க சரி. இன்னக காதிஹுன் இலா ரப்பிக கத்ஹ. எனக்கு ஃபமுலாக்கு ஆ, கணக்கே தேவையில்லை. ஃபமுலாக்கு வச்சா தானே பிரச்சனை. சத்திக்குதா, செத்து ம், போறதா, உசுரோட இருந்து போறதா இந்த பிரச்சனை எனக்கு தேவையில்லை. நான் கத்ஹால நிப்பாட்டினேன். ம். இப்ப நான் ரிலாக்ஸ். இப்ப என்ன செய்யலாம்? மாஷா அல்லாஹ் திருப்பி இல إلى ரப்பிக. ربك قدحا فملاقيه ஆ திருப்பி நீங்க ஃபுல்லா பார்க்கணும். ஃபமுலால நிக்கல அது. கிஹேண்டு வருமா? فملاقيه அதான் கேட்டேன். كيه அண்ணன் அண்ணன் பாத்தீங்களா? كيه உங்களோட கண்ணை நீங்க இதுக்காக விட மாட்டேங்கிறீங்க. ஏன் இது இங்க நிப்பாட்டி கொண்டீங்க? ஃபுல்லா விடுங்க. இது எப்படி வந்தீங்க ஃபுல்லா பார்த்து இங்கேருந்து பார்த்து கூட வாரீங்க ஒரு ஸ்டைல். அதை அப்படி இது மட்டும் பார்க்கட்டும். அது போற வாயால் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். இப்போ م. நான் நினைக்கிறேன் நாங்க இப்பதான் இது பெரிய جاء வசனத்துக்கு வந்தீங்க அப்படித்தானே? م. இப்படியான பெரிய வசனத்துக்கு இதான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன். அப்படித்தானே? இதுக்கு வரல எப்படி பெருசா உண்டு. பெரும்பாலும் 3 4 சொல்லுக்கு إلى மேல வந்திக்காது. இப்பதான் கொஞ்சம் பெருசா வந்தீங்க. م. ம் எஸ். يا أيها الإنسان إنك كذي إنك كذي வெரி குட். إنك خادع إلى ربك قدها إلى ربك قدحا فملاقيه ஆ இப்போ உங்களுக்கு டயர்டானு சொல்லுங்க நீங்க இந்த வருஷத்து ஓதுனதுல. இல்ல டயர்ட் கொஞ்சம் மாதிரி, கலைஞ்சி களைப்பு வந்த மாதிரி அப்படி ஃபீல் பண்ணீங்களான்னு சரி. இல்ல முந்தியோட இப்ப கொஞ்சம் மாறி ஆ, முந்தைய விட இப்ப ரிலாக்ஸ் ஆகிக்க. ம், இது இப்படி நீங்க ஓதுனதுக்கு போறா இதுல இன்னும் சில விஷயங்களை நீங்க மாத்தணும் இன்ஷா அல்லாஹ். ஒன்று கது ஹா அண்டு வராது. கது ஹ கீழ் நோக்கி போகணும். அடுத்தது قدها ஹோன் இன்னும் கொஞ்சம் அத ஹாண்டு சவுண்டுக்கு எடுத்து உச்சரிக்கணும். كهذه ஆ ரைட். ரெண்டாவது பாப் நான் அடுத்த கிளாஸ் இந்த பாடத்தை திருப்பி கேட்பேன். இன்னைக்கு உள்ள சில விஷயங்களை அவதானத்தை வச்சு பாப்போம். ரெக்கார்ட் ரெடி ஆகும். ரெண்டாவது பாப் وإذا الأحوش حصرت திருப்பி வருமா? وإذا الأحوش حصرت ஆ இப்ப பாருங்க வுஹூ ஷூ ஹு ஷூ என்று போகப்படாது. அந்த ஷூக்கு பின்னால ஹூ வரணும். وَإِذَا وحوش الْوُحُوشُ حصرت حُشِرَتْ. وإذا الأحوش حصرت திருப்பி வருங்க. وإذا الأحوش حصرت மாஷா அல்லாஹ். இப்ப ட்ரெக் வருது. உங்களோட இசுவை நீங்க பிடிச்சிக்கொள்ளணுமா? இதான் உங்களோட ப்ராப்ளம். நீங்க சரியா ஸ்பொட்டா நீங்க பிடிச்சீங்கன்னா இதுக்கு பின்னால எனக்கு இந்த விஷயங்களை திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ண நீ வைக்க மாட்டீங்க. உங்களோட விஷயத்தை நான் உங்களுக்கு இசுவை நான் சொல்லி தந்துக்கிறேன். அதாவது நீங்க என்ன தேவையில்ல நீங்க மாட்டுறீங்க. ஏன் நீங்க அந்த எண்ணம் அந்த ஸ்ட்ரகிள் அல்லது என்ன சொல்ற கஷ்டத்துக்குள்ள சுத்தி கொண்டிருக்கிற மாதிரி விளங்குது ஏன்னு சொல்லி சொல்லி தந்துக்கிறேன். இப்ப சரி, பிரச்சனை முடிஞ்சு. மூணாவது فجعله இல்ல இல்ல. غثاء ஏன் فجعله فجعله فجعله. فجعله غثاء أحوى என்னண்ணே, நீங்க குறிப்பிட்ட எழுத்துல ஃபோக்கஸ் பண்ணணும் பிரதர். இப்ப நீங்க ஃபஜஅலஹு ஹூவ நீட்டினீங்களா? ஏன் நீட்டல தெரியுமா? நீங்க நீங்க ஹூல ஃபோக்கஸ் பண்றதை விடவும் அடுத்த ஹூல ஃபோக்கஸ் பண்ற வீதம் கூடிட்டு. அப்ப அந்த ஹூ உச்சரிக்கப்படுதா, நீட்டுப்படுதா, வாய் அதுக்குரிய டைம் எடுக்குதாங்கிறதுக்கு உங்களோட கண்ணோ உங்களோட மைண்டோ டைமை கொடுக்க ரெடி இல்லை. அது பிள்ளை. நீங்க சரியா விளங்கிக்கொள்ளணும். ஏன் நல்லா தெரியும் லம்மு மத்து வந்தா நீட்டணும் உண்டு. அப்படித்தானே? அப்ப ஃபஜஅலஹு நீட்டணுமா இல்லையா? ம். சரி. فجعله غثاء
أهوى. ஆ இப்ப சரி, இப்ப ஏன் இதுக்கு முன் நீட்டின, இதுக்கு முன்னு நீட்டல இப்ப நீட்டினீங்க? ஏன்னா அந்த விஷயம் எங்கட மைண்டுக்கு அந்த இடத்துல டைமிங் எடுக்க வேண்டிய தேவையை ஃபீல் பண்ணணும். ரெண்டா டைமை நான் கொடுக்கணும். ம். சரியா? فَجَعَلَهُ غُثَاءً أَحْوَى. மூன்று சொல் தான். நல்லா விளைக்கணுங்க. மூணே மூணு வேர்ட் ம். தான். ஆனா எங்களுக்குரிய டோனை நாங்க சமைச்சுக்கிறோம். நீட்டுற அடையாளங்களுக்கு தானே ம். அதுகளை வச்சு, அதைத்தான் நான் அந்த கண்ணால ஓதுன்னு சொன்ன விஷயம் விளம்பரப்படுத்தினேன் ஸ்டார்டிங். அங்கேதான் அதை ஃபோக்கஸ் ஆகுது. கண் ம். பார்க்கணும். எடுத்து எங்களோட மைண்டு ம். தந்துடணும். மாஷா அல்லா, இது நீட்டலாம், இது நீட்டலாம், இப்படி எடுக்கணும், இப்படி கூட்டணும், இப்படி குறைக்கணும், தான் ஃப்ளோல போகணும், இப்படி வந்துடணும். அந்த ஐடியா வந்துடணும். இந்த ஐடியாவை யாரும் ம். சொல்லி தரல. இது நீங்களாவே தான் கிரியேட் பண்ணுறேன். இப்போ நான் உங்களுக்கு தரேன், இதை காப்பி பண்ண சொல்லி இல்லை, நீங்க கிரியேட் பண்ணணும். இப்படி எடுக்கணும், இப்படி எடுக்கணும், ம். இப்படி போகணும், இப்படி இருக்கணும். ஓகே, இதான் இப்போ எல்லாம் வரும். எடுங்க பாப்போம் திருப்பி. فجعله غثاء أحوى. இதுல இன்னொரு சின்ன விஷயம் உண்டிக்கிற, நீங்க படிச்ச விஷயம் தான். அந்த ஐன் வந்து வளைஞ்சு வரணுமா? நீங்க கொஞ்சம் ஐனை ப்ராக்டிஸ் பண்ணணும். ரெண்டே فجأ வளைஞ்சு வரும். வளைங்க பார்ப்போம். فجأ இல்ல வளையல்ல. فجأ வளையல்ல. நான் சொல்ல வளையல்னு சொல்ல. فجأ 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 فجأ. فجأ நான் சொல்றது நல்லா கேட்கும், فجأ உடையப்படாது. فجأ فجأ வளையணும். فجأ அண்ணன் மாஷா அல்லா வளைஞ்சிக்குது. இப்ப வளைஞ்சிக்குது. இப்ப வளைஞ்சிக்குது. فجأ இல்ல இப்ப உடஞ்சிக்குது. இதான் நீங்க வித்தியாசத்தை பாருங்க. ரெக்கார்டு கேளுங்க. நீங்க தான் வளைச்சி மிக்கிறீங்க, நீங்க தான் உடைச்சி மிக்கிறீங்க. فجأ 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 فجأ. فجأ அண்ணன் கொஞ்சம் வளையுது மாஷா அல்லா. வளையணும். அந்த வளையறத நீங்க فجأ அண்ணன் வளை. இப்போ வளையுது. فجأ فجأ. فجأ நீ கஷ்டப்பட வேணாம். தொண்டையால அப்படி சவுண்ட் எடுங்க. فجأ فجأ. فجأ فجأ மிச்ச சொல்லாமல் எடுத்துதான். அதாவது தொண்டையில கீழுக்கு இருந்து அப்படியே வளைச்சி எடுக்கிறது, அவ்வளவுதான். فجأ. فجأ ம். ஹைட் சொல்ல இந்த வசனங்களை கொஞ்சம் ரெடி ஆகிட்டு வாங்க. நான் கிளாஸ்க்கு அடுத்த கிளாஸ்ல.